கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன். காண்கின்ற தேவன் நம் தேவன், காலமும் அவரை துதித்திடுவேன். காண்கின்ற தேவன் நம் தேவன், காலமும் அவரை துதித்திடுவேன். அல்லேலூயா ஆர்ப்பரிப்போமே, அல்லேலூயா அகமகிழ்வோமே, அல்லேலூயா ஆர்ப்பரிப்போமே, அல்லேலூயா அகமகிழ்வோமே. தம்மை தேடும் உணர்வுள்ளவன் தரணியில் எவரேனும் உண்டோ? தம்மை தேடும் உணர்வுள்ளவன் தரணியில் எவரேனும் உண்டோ? கர்த்தர் இயேசு காண்கின்றார், கர்த்தர் இயேசு காண்கின்றார். கருத்தாய் அவரை தேடிடுவோம், கருத்தாய் அவரை தேடிடுவோம். காண்கின்ற தேவன் நம் தேவன், காலமும் அவரை துதித்திடுவே. காண்கின்ற தேவன் நம் தேவன், காலமும் அவரை துதித்திடுவே. அல்லேலூயா ஆர்ப்பரிப்போமே, அல்லேலூயா அகமகிழ்வோமே, அல்லேலூயா ஆர்ப்பரிப்போமே, அல்லேலூயா அகமகிழ்வோமே, அல்லேலூயா ஆர்ப்பரிப்போமே, அல்லேலூயா அகமகிழ்வோமே. காண்கின்ற தேவன் நம் தேவன், காலமும் அவரை துதித்திடுவே. நிறங்களை காண்கிற தேவன், எங்களுடைய அழுகையை காண்கிற தேவன், எங்களுடைய கண்ணீரை காண்கிற தேவன், நம்முடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நான் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். தேவப்பிள்ளைகளே, இங்கே ஆகார் வனாந்தரத்தில் தண்ணீருக்காக தாகத்தில் அலைந்து கொண்டிருந்த சமயத்தில் ஆண்டவராகிய தேவன் அவளை சந்திக்கிறதை நம்ம இங்கே பார்க்க முடியும். தன்னுடைய நாச்சியாரை விட்டு ஓடி வந்த இந்த ஆகார் இப்பொழுது கர்ப்பமாக இருக்கிறாள். அவள் கர்ப்பமான போது தன்னுடைய நாச்சியாராகிய சாராவை அவள் அற்பமாக எண்ணினதுனால அங்கிருந்து துரத்தப்படுகிறதை பார்க்கிறோம். தண்ணீரற்ற ஒரு வனாந்திரத்தில் அவள் அலைந்து திரிந்த போது தேவன் அவளை சந்திக்கிறதை நம்ம பார்க்கலாம். அப்படி சந்திக்கும்போது தூதன் வந்து அவள்கிட்ட சொல்லுகிற காரியங்களை நம்ம மேலே காண முடியும். உன்னுடைய பிள்ளையை நான் ஆசீர்வதிப்பேன், அவன் ஒரு பெரிய இனமாக மாறுவான், அவனுக்கு என்ன பெயரிடணும், இது எல்லாம் ஆண்டவர் அவள்கிட்ட சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ஒரு தண்ணீர் துறவை ஆண்டவர் அங்கே காண்பிக்கிறதை பார்க்கிறோம். அந்த தண்ணீர் துறவுக்கு அவள் லகாய்ரோயி என்று பெயரிடப்படுகிறதை நம்ம அங்கே பார்க்க முடிகிறது. லகாய்ரோயி என்று சொன்னால் ஆமென், என்னை காண்கிற தேவன் என்று அர்த்தமாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலையும் கூட ஆகாரை போல நம்முடைய வாழ்க்கையிலையும் நமக்கு இருக்கிற பிரச்சனைகளில் நம்ம மிகவும் சோர்ந்து போய் இருக்கிற சமயத்தில் நம்மளை யாருமே காணவில்லை, என் பிரச்சனை யாருக்கும் தெரியாது, என்னை யாருமே பார்க்கல, நான் என் பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன் அல்லது அலைந்து கொண்டே இருக்கிறேன், என் பிரச்சனைக்கு எங்கே தீர்வு வரும் என்று நான் தேடி அலைகிறேன் என்று நீங்கள் பல இடங்களில் ஆகாரை போல அலைந்து திரிந்து தேடி அலைந்தும் உங்கள் பிரச்சனைக்கு இன்னும் ஒரு தீர்வு வரவில்லை என்கிற ஒரு வேதனை உங்கள் இருதயத்தில் இன்றைக்கு இருக்கும் என்றால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உன்னை காண்கிற தேவன் என்று சொல்கிறார். அதுலேயும் குறிப்பாக கர்த்தர் எதை நமக்கு காண்கிறேன் என்று சொல்கிறாருன்னா, நீங்கள் ஏசாயா தீர்க்க தரிசனத்தில் படித்து பார்த்தீங்கன்னா, எசேக்கியா என்கிற ராஜாவுக்கு
வியாதி வந்து அவன் மரண தருவாயில் இருக்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசி போய் சொல்கிறாரு, நீ உன் வீட்டினுடைய காரியங்களை எல்லாம் ஆயத்தப்படுத்து, நீ பிழைக்க மாட்டாய், நீ மரித்து போவாய் என்று சொன்ன உடனே அந்த எசேக்கியா ராஜா என்ன பண்ணுறான்னா, ஆண்டவரை நோக்கி சுவர்ப்புறமாக திரும்பி அவன் அழுது ஜெபம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அவன் அழுது ஜெபம் பண்ணின போது ஆண்டவராகிய தேவன் அந்த எசேக்கியாவினுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டுட்டு அவங்ககிட்ட சொல்கிறாரு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன் என்று அங்கே சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. என்னை கேட்கிற அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நேரம் ஸ்தோத்திரம் நம்முடைய பிரச்சனைகளில் மனதில் வைத்து கொண்டு நம்ம அழுது கொண்டு இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவராகிய தேவன் நம்முடைய அழுகையை பார்க்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் அழுகிறது ஒருவேளை யாருக்கும் தெரியாமல் அழலாம். நீங்கள் ஒருவேளை உங்கள் வீட்டில் யாருக்கும் உங்கள் வேதனைகளை தெரியப்படுத்திடக்கூடாது என்று சொல்லி உள்ளத்தில் வைத்து கொள்ளலாம். பொதுவாக பெண்கள் ஒரு பிரச்சனையை பற்றி பேசினா உடனே அழுதுருவாங்க. ஆனால் ஆண்கள் என்ன செய்வதில்லைன்னா அழமாட்டாங்க, அதை உள்ளத்திலேயே வைத்து அடக்கி கொண்டு இருப்பாங்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, ஒருவேளை நீங்கள் ஒரு சகோதரனாக உங்கள் உள்ளத்தில் உள்ள பிரச்சனையை உள்ளத்தில் வச்சு அடக்கி உங்களுக்கு சரீரம் பலவீனப்பட்டு நீங்கள் ரொம்ப சோர்ந்து போகிறீங்களா? இன்றைக்கி நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவருக்கு முன்னால் போய் அழுது பாருங்கள். உங்கள் அழுகையை ஆண்டவர் பார்ப்பார். நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீங்க, என்ன சூழ்நிலை இருக்கிறீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். யாருமே பார்க்கலன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். நேரம் எடுத்து 139 சங்கீதத்தை படித்து பாருங்கள். அங்கே ஆண்டவர் நம்முடைய உட்காருதலையும் எழுந்திருக்குதலையும் எல்லாத்தையுமே அறிந்திருக்கிறார் என்று பைபிள் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவர் உங்களை பார்க்குறாரு, உங்கள் பிரச்சனையை பார்க்குறாரு, உங்கள் வேதனையை பார்க்குறாரு. நீங்கள் பாவத்தில் விழுந்து கிடக்கிறீங்க, எழும்ப முடியலை, பார்க்குறாரு. நல்ல ஆண்டவருக்குள்ளே இருந்தீங்க, இன்றைக்கி பின்மாற்றத்தில் போயிட்டீங்க, ஆண்டவர் உங்களை பார்க்குறாரு. திரும்ப உங்களை திருப்பி எழுப்பி உங்களை ஆண்டவர் திருப்பி கொண்டு வருவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறாரு. கர்த்தருக்கு மகிமை. எனவே இந்த உலகத்தில் என்ன யாரும் பார்க்கவோ விசாரிக்கவோ இல்லைன்னு நினைக்காதீங்க. நீங்கள் தனிமையும் கிடையாது. உங்களை நேசிக்கிற, உங்களை பின்பற்றுகிற, உங்களை தொடர்ந்து வருகிற ஒரு தெய்வம் இருக்கிறாரு. அவர் எதுக்காக உங்களை பின்தொடர்ந்து வந்துட்டுருக்காரு தெரியுமா? நீங்கள் அவரை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் அவருக்கு இடம் கொடுக்கணும். அவருக்கு உங்கள் வெள்ளியோ பொண்ணோ பணமோ ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் தான் தேவை, நானும் நீங்களும் தேவை. ஆண்டவர் நம்மளை தேடி வருகிறார். எதுக்கு தெரியுமா? நம்முடைய உள்ளத்தில் குடியிருப்பதற்கு. உங்கள் இருதயத்தை இயேசுவுக்கு இன்றைக்கி திறந்து கொடுங்க, கூப்பிடுங்க. எந்த கஷ்டமானாலும் கூப்பிடுங்க, எப்போ வேணாலும் கூப்பிடலாம். ராத்திரி பகல், வெள்ளிக்கிழமை தான், செவ்வாய்க்கிழமை தான், அப்படி ஒரு சிறப்பு நாளெல்லாம் கிடையாது. நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும், நீங்கள் எங்கேருந்து கூப்பிட்டாலும், நீங்கள் எந்த சூழ்நிலையிலிருந்து கூப்பிட்டாலும் உங்களுக்கு ஓடி ஓடி வந்து உதவி செய்வார். இப்படிப்பட்ட நல்ல தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் உங்களை மீட்பார், உங்களை ரட்சிப்பார், உங்களை குணமாக்குவார், உங்கள் பாவத்தில் உங்களை விடுதலையாக்கி உங்களுக்கு நித்திய வாழ்வையும் அவர் தருவார். நல்ல தகப்பனே, இந்த நாட்களில் என்னை யாருமே பார்க்கல, நான் தனிச்சு இருக்கிறேன், விடப்பட்டுட்டேன், கைவிடப்பட்டுட்டேன், தள்ளப்பட்டுட்டேன், ஆகாரப்போல் நானும் தள்ளப்பட்டிருக்கேன்னு சொல்லி ஆண்டவரை யாராகிலும் இந்த செய்தியை கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் தான் ஆறுதலாக இருந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.